காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சங்ககிரி பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகள் நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் இருபுறங்களிலும் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையின் 16 கண் பாலம் வழியாக ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரின் அழகை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். அணையிலிருந்து வெளியேற்றப்படும் மதகின் அருகே பாறையில் 4 நாட்களாக சிக்கி தவிக்கும் நாய்க்கு ட்ரோன் மூலம் உணவு வழங்கப்பட்டது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதிகளில் உள்ள ஏராளமான வீடுகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளன. கோம்புக்காடு, கல்வடங்கம், வெள்ளாளப்பாளையம், புல்லாக்கவுண்டம்பட்டி, ராமக்கூடல், புளியம்பட்டி உள்ளிட்ட காவிரி பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளை நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். குமாரபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் நீர்வரத்து காரணமாக திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 2 மின் கோபுரங்கள் சரிந்து விழுந்தன. சம்பவ இடத்தை சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். இதனிடையே முக்கொம்பு மேலணைக்கு வினாடிக்கு 1.5 லட்சம் கன அடிக்கு மேல் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேலணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் காவிரி, கொள்ளிடம் ஆறுகளில் கரை புரண்டோடுகிறது. இதையடுத்து டெல்டா மாவட்ட மக்களுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.